பழங்குடியின இளைஞர்களுக்காக 2 புது திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். பழங்குடியினர் நல அமைச்சகம் UN இந்தியா கூட சேர்ந்து ஆதி கர்மயோகி அபியான் கீழ 2 விஷயம் பண்ணிருக்காங்க. என்னன்னா அது? ஒன்னு ஆதி யுவ ஃபெலோஷிப், இன்னொன்னு ஆதி கர்மயோகி தன்னார்வலர் திட்டம். இந்த ஃபெலோஷிப் திட்டம் பத்தி சொல்லுங்களேன். இது படிச்ச பழங்குடியின இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தேர்ந்தெடுத்து 1 வருஷத்துக்கு சம்பளத்தோட பயிற்சி, வழிகாட்டுதல், அப்புறம் ஐநா மாதிரி அமைப்புல வேலை அனுபவம் தராங்க. ஓ, நல்ல விஷயமா இருக்கே. ஆமா, அவங்க திறமையை வளர்த்து வேலைவாய்ப்புக்கு தயார் பண்றது தான் நோக்கம். மாசம் மாசம் உதவித்தொகை, இன்சூரன்ஸ், நல்ல லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கிடைக்கும். மத்த அரசு திறன் மேம்பாட்டு திட்டங்களோடையும் இணைப்பாங்க. அப்போ அந்த தன்னார்வலர் திட்டம் அது என்ன? அது ஆதிகர்மயோகி தன்னார்வலர் திட்டம். UNFPOவோட சப்போர்ட்டோட பண்றாங்க. இதுல பழங்குடியின இளைஞர்களை அவங்க பகுதியிலேயே சமூக மாற்றத்துக்கான முகவர்களா செயல்பட தயார் பண்றாங்க. எப்படி? இப்போதைக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்ல சில மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாலண்டியர்ஸ் கிராம முன்னேற்ற திட்டம் போடுறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அரசு திட்டங்கள் மக்களை சரியா போய் சேர உதவுறதுன்னு வேலை செய்வாங்க. ரெண்டுமே நல்ல முயற்சிகள். பழங்குடியின இளைஞர்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதும் கீழ்மட்டத்துல வளர்ச்சியை கொண்டு வரதும் முக்கியம். நிச்சயமா ரொம்ப தேவையான முயற்சி.